என்ன Okay. சொல்றாங்கன்னா evaluate so evaluate integral 0 to pi by 2 sin square sin power 4 sin power 4 x divided by sin power 4 x plus cos power 4 x into dx சரிடா கண்ணு evaluate சொல்லிட்டோம். இது சம் டிஃபிகல்ட் ப்ராப்ளம் இதை நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா பவர் 4 இருக்குது, கீழே பவர் 4 இருக்குது, சால்வ் பண்ண முடியாது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி என்ன? இன்டெக்ரல் 0 டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 டு ஏ எஃப் ஆஃப் ஏ மைனஸ் X எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டாக கண்ணு ah okay sir. சொல்கிறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வந்து ஐன்னு வச்சுக்கிறீங்க, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன Okay sir. எடுத்துக்கிறோம்? I equal to f of a minus x ஓட வேல்யூ கண்டுபிடி பண்ணுங்க. இப்போ a ஓட வேல்யூ என்னங்க? பை பை 2வா? a ஓட வேல்யூ பை பை 2. அப்போ சொல்றாங்க என்ன கிடைக்குது? sin பவர் 4 a minus Pi by 2 minus 6 into divided dx divided by sin to the power 4 pi by 2 minus sin to the power 4 pi by 2 into dx. சொல்றாங்க இது என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண டக்குனு? cos to the power 4 அவ்வளவுதான். அப்போ இன்டெகிரல் 0 to pi by 4 cos power 4 x cos power 4 டைரக்ட் x ல இருக்குங்களா? அதே மாதிரி இது cos power 4x plus sin power 4x. sin power 4x. அப்போ இது ஒரு ஐ. அப்போ பாரு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஐ வேல்யூ கிடைக்குதா? அப்போ ஈக்குவேஷன் 1 செக் பண்ணு, ஈக்குவேஷன் 2 செக் பண்ணு. ஈக்குவேஷன் 1 வந்து sin பவர் 4, ஈக்குவேஷன் 2 வந்து cos பவர் 4. அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூ வருது. அப்போ இதை ரெண்டு என்ன பண்ண சொல்றான்னா ஆட் பண்ண சொல்றான். ரெண்டு என்ன பண்ண சொல்றான்? ஆட் பண்ண சொல்றான். அப்போ 1 + 2 1 + 2 என்னடா கிடைக்கும்? அப்போ லெஃப்ட் சைடு ஐ, அப்போ i + i கரெக்டுங்களா? i ஆமாம் சார் 2i ஈக்குவல் டு அதனோட இன்டெகிரேஷன் வேல்யூ தெரியும். இன்டெகிரல் ஆறு ஃபர்ஸ்ட் ஐ வந்து இன்டெகிரலோட வேல்யூ அவனை ஆட் பண்ணி அடுத்து ரெண்டாவது இன்டெகிரல்ல ஆட் பண்ணுறான். பண்ணிடலாமா? சொல்கிறேன்னு இன்டெகிரல் 0 to pi by 2 ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் sin pi by 2 சாரி தேங்க்யூ sin power 4x divided by sin power 4x plus cos power 4x into dx. இது ஃபர்ஸ்ட் இன்டெகிரல். செகண்ட் இன்டெகிரல் வந்து இது 0 to pi by 4 pi by 2 pi by 2 cos to the power 4x divided by cos to the power 4x plus sin to the power 4x into dx. கரெக்டாக இருக்குன்னு இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க. இது cos பவர் 4 ப்ளஸ் sin பவர் 4 எப்படி எழுதலாம்? sin பவர் 4x ப்ளஸ் cos பவர் 4x எழுதலாமா? கரெக்டுங்களா? ரெண்டுமே அடிஷன் தானே, அதனால மாற்றி எழுதிக்கலாம் இல்லை? எஸ் சார். சரி, இப்போ ரெண்டு இன்டெகிரேஷன் என்ன பண்ணுறாங்க? இங்கேயும் 0 to pi by 2 தான், இங்கேயும் 0 to pi by 2 தான். அப்போ ரெண்டு இன்டெகிரல் காமன் எழுதலாமா? 0 to pi by 2 ரெண்டு இன்டெகிரல் காமன். அப்போ ரெண்டு இன்டெகிரல் காமன் எழுதிட்டேன். அப்போ நல்லா ஐடியா யோசிச்சுட்டோம். இங்கே என்ன கிடைக்கும்? sin 4x sin to the power 4x sin to the power 4x plus cos to the power 4x dx காமன் எழுதிக்கலாம், ப்ளஸ் வச்சுக்கலாம், ப்ளஸ் காமன் எழுதிக்கலாம். cos power 4x cos to the power 4x plus divided by cos to the sin to the power 4x plus cos to the power 4x close the bracket into dx. கரெக்டாமா? to d. ஆமாம். சரி, அப்போ சொல்லு பார்க்கலாம். that is equal to integral 0 to pi by 2 டினாமினேட்டர் என்ன இருக்குது? sin power 4x plus cos power 4x. ரெண்டுக்குமே டினாமினேட்டர் காமன். கரெக்டாக கண்ணு? ஆமாம் சார். அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாமா டேரெக்டா? sin power yes 6 plus cos power 4x into dx. கரெக்டாக கண்ணு? ஆமாம் சார். லெஃப்ட் சைடு என்ன? i plus i, i plus i என்ன எழுதலாம்? 2i எழுதிக்கலாமா? 2i. ஆமாம் சார். இப்போ சிம்பிளிஃபை பண்ண நம்மளோட ரிசல்ட் வந்துச்சு. அப்போ என்னாச்சு? 2i ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to pi by 2 ரெண்டுமே சேர்ந்து அதோட கேன்சல் பண்ணிட்டேன். இன்டெகிரல் dx வரும். கரெக்டாமா? ஆமாம் சார். புரியுதுல? ரெண்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம்னா கேன்சல் ஆயிரும். அப்போ இன்டெகிரல் dx வரும். இன்டெகிரல் dx ஓட ஃபார்முலா என்ன? x மறக்கக்கூடாது. இன்டெகிரல் dx ஓட ஃபார்முலா x. அப்போ x ன்னு ஆயிடுச்சு. கரெக்டாடா? அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு pi by 2 minus 0 pi by 2 minus 0 இங்கே வந்து 2i. அப்போ 2i ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது? pi by 2. pi by 2. அப்போ i ஈக்குவல் எவ்வளோ கிடைக்குமா? 2 கீழே வந்துச்சுன்னா pi by 4. இதுதான் நம்மளோட ரிசல்ட்.
என்ன டவுட் இருக்கு ரகன்னு? டவுட் இல்லைங்க சார். வெரி குட். டவுட் இல்லை இல்லை. இல்லை சார். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி நிறைய